தனது பெரும் வெற்றிகளுக்குப் பிறகு கிபி 1003ஆம் ஆண்டு அளவில் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டும் தனது மகத்தான கனவை வெளிப்படுத்தினார். இது சிவபெருமானுக்கான அர்ப்பணிப்பாக இருக்கும். இது வெறும் ஒரு கோயில் மட்டுமல்ல, சோழப் பேரரசின் அளவற்ற வலிமையையும் ஆழமான சைவ பக்தியையும் உச்சமான கலைத்திறனையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒரு அற்புதமான கலை படைப்பாகும். கிபி 1003 இல் தொடங்கி வெறும் 7 ஆண்டுகளுக்குள் கிபி 1010 இல் இந்த பிரகதீஸ்வரர் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இது சோழர்களின் சிறப்பான பொறியியல் திறனை வெளிப்படுத்துகிறது. இந்த கோயிலின் பிரம்மாண்டமான விமானம் 66 மீட்டர் உயரத்துடன் நிற்கிறது. இது உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும் மற்றும் அதன் கோடார வடிவங்கள் அழியாத மகிமையை வெளிப்படுத்துகின்றன. கோயிலின் உள்ளே பிரம்மாண்டமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது சோழர்களின் சைவ பக்தியின் ஆழத்தையும் அவர்களின் ஆன்மீக உணர்வையும் தெளிவாக காட்டுகிறது. சுவர்கள் முழுவதும் நுணுக்கமான சிற்பங்கள், செதுக்கல்கள், தெய்வங்கள் மற்றும் தாண்டவ நடனர்கள் போன்ற வடிவங்கள் நிரம்பியுள்ளன. சோழர்களின் கலைத்திறனின் உச்சத்தை பறைசாற்றுகின்றன. அழகிய வெண்கலச் சிலைகள், பச்சை பேட்டினா கொண்டவை, சோழர்களின் உலோக வேலைப்பாட்டில் அடைந்த தேர்ச்சியையும் அவற்றின் நுண்ணிய விவரங்களையும் வெளிப்படுத்துகின்றன. ராஜராஜ சோழன் கலைகளுக்கும் சைவ மதத்திற்கும் பெரும் ஆதரவு அளித்தார். இது தென்னிந்தியாவில் ஒரு கலாச்சார பொற்காலத்தை உருவாக்கி நடராஜர் வழிபாட்டை முக்கியமாக்கியது. பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுமானத்துடன் படி ராஜராஜ சோழன் தனது நிர்வாகத்தில் பல முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இவை பேரரசின் வலிமையை மேலும் பலப்படுத்தின. நில அளவீடுகள் மூலம் விவசாய உற்பத்தி திறனை துல்லியமாக மதிப்பிட்டு திறமையான வருவாய் வசூல் முறையை நிறுவினார். இது சோழ நிர்வாகத்தின் திறனை உறுதிப்படுத்தியது. உத்திரமேரூர் போன்ற கல்வெட்டுகள் அக்கால உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகள், சபை தேர்தல்கள் மற்றும் ஊழல் தடுப்பு விதிகள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்குகின்றன. வணிகத்திற்கும் கடல் போர்களுக்கும் ஒரு வலிமையான கடற்படையின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்து அதை வலுப்படுத்தினார். இது சோழர்களின் கடல் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. இந்த வலிமையான கடற்படை சோழப் பேரரசின் கடல் கடந்த வணிக வழிகள் மற்றும் இலங்கை, மாலத்தீவுகள் போன்ற இடங்களிலான வெற்றிகளை விரிவுபடுத்த உதவியது. அவரது ஆட்சியில் நடராஜர் வழிபாடு தென்னிந்திய மத மற்றும் கலை வழிபாட்டின் முக்கிய அம்சமாக மாறியது. வெண்கல சிலைகளில் அதன் தாண்டவ நடனம் அழகாக வடிவமைக்கப்பட்டது. பிரகதீஸ்வரர் கோயில் நிர்வாக சீர்திருத்தங்கள், கலாச்சார முன்னேற்றங்கள் அனைத்தும் சோழர் ஆட்சியின் பொற்காலத்தை பிரதிபலிக்கின்றன. ராஜராஜனின் தலைமையின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றன. ராஜராஜ சோழனின் தொலைநோக்கு பார்வை மற்றும் திட்டமிடல் அவரது பேரரசை மேலும் விரிவுபடுத்த ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது. அதன் பாரம்பரியம் இன்றும் நிலைத்துள்ளது. இவ்வாறு ராஜராஜ சோழனின் ஆட்சி தென்னிந்திய வரலாற்றில் ஒரு புதிய மாபெரும் அத்தியாயத்தை தொடங்கியது. தொடர்ச்சி எபிசோட் 3 இல் அவரது பேரரசின் மேலும் விரிவாக்கங்கள் பற்றி பார்க்கலாம்.